நம்ம எல்லாரும் கில்லி சரத்து செங்கோட்டையன் மாதிரியான ஆட்களை அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அரசுக்காரவங்க சைலண்ட்டாக ஹைகோர்ட்டில் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது வேறு மதத்தில் இருந்து இஸ்லாம் மதத்துக்கு மாறினவங்க எல்லாத்தையுமே பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர்கள், அதாவது பிசி முஸ்லீம்ன்ற கேட்டகரியில் அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் தரணுன்ற மாதிரியான அரசாணை 2024ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டுச்சு. அந்த அரசாணையானது நேற்று ஜிஆர் சுவாமிநாதன் மற்றும் பாலாஜி இரு நீதிபதிகளால் தடை செய்யப்படுது. போன மாதம் தான் நான் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களோட தீர்ப்பை பற்றி ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தேன். அதாவது பொது இடங்களில் பீஃப் வெட்டக்கூடாதுன்ற மாதிரியான தீர்ப்பை வந்து பக்ரீத் சமயத்தில் வந்து வெளியிட்டிருந்தார். அதாவது அதுவும் அவசர அவசரமாக வெளியிட்ட தீர்ப்பு தான். அதே மாதிரி தான் இன்றைக்கும் அவசர அவசரமாக ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க. தொடர்ச்சியாக இவருடைய தீர்ப்பெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எதிரானதாகவே தான் இருக்குது. அப்போது இஸ்லாமிய மார்க்கத்துக்கான ஒரு சென்டிமெண்ட்டில் கை வச்ச மாதிரியான ஒரு தீர்ப்பு, இப்போது இஸ்லாமியர்களோட உரிமை மேலேயே ஒரு கையை வச்ச மாதிரியான ஒரு தீர்ப்பாக தான் இது வந்து இருக்குது. ஆர்டிகல் 24 படி ஒருத்தருக்கு அவங்களுக்கு பிடிச்ச மதத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஒருத்தரோட உரிமை மேலே வந்து நம்ம கையை வைக்கும்போது அதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம எல்லாருமே இருக்கோம். முக்கியமாக இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாருமே இதை எதிர்த்து கேள்வி கேட்டே ஆகணும். அதே மாதிரி இன்றைக்கி தாவேக்கால இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் இதை வந்து முதல்வர்கிட்ட எடுத்துகிட்டு போய் இதுக்கு எதிராக அவங்களோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை வந்து எழுப்பணும். இப்போ நம்ம கேள்வி என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தாவேக்கா அரசுக்கு அதிகமாக வாக்களித்தவர்கள் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் தான். என்னோட இஸ்லாமிய நண்பர்கள் பலரும் கூட தாவேக்காவுக்கு தான் வாக்களித்தாங்க. இதுக்கு தாவேக்கா அரசு என்ன மாதிரியான நிலைப்பாடை எடுக்க போகுது? ஏன்னா திருப்பரங்குன்றம் பிரச்சனை அப்பையும் இதே ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் மலை உச்சியில் தான் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொன்னப்போ கடந்த திமுக அரசு அதை தடுத்து நிறுத்தினாங்க. ஒரு மதக்கலவரம் நடக்காமல் பார்த்துக்கிட்டாங்க. அப்போது தாவேக்கா தலைவர் விஜயானவர் எந்த ஒரு பதிலும் சொல்லலை. இப்போது விஜயானவர் முதல்வராக இருக்கார். இதுக்கு என்ன மாதிரியான ஸ்டாண்ட் எடுக்க போகிறாரு? அதே மாதிரி இன்றைக்கி தாவேக்கா கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஐயுஎம்எல்லாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், இந்த தீர்ப்பை எதிர்த்து என்ன பண்ண போகிறாங்கன்றது தான் நம்மளோட கேள்வி.